Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழகம் முழுக்க மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வடசென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கோம். இங்கே ஓட்டு போட்டு வந்த ஒரு முதியவர்கிட்ட நம்ம பேசலாம். எத்தனை முறை அவர் வாக்களிச்சிருக்காரு, இந்த முறை ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் நம்ம கேட்கலாம். ஐயா, ஓட்டு போட்டிங்களா? போட்டேன் சார். ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்க? 40 வருஷம் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷமா வந்துட்டு எப்படா ஓட்டு போடுவது இருக்குங்களா? ஏதோ ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். எப்படியே புதுசாக இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போது எப்படிலாம் இருந்திருக்கோன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுருக்க மாட்டேங்க. நேற்று நைட்டு வரைக்கும் யோசிப்பீங்களா நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் ஓட்டு போடுறது அப்படின்றது? போனேன் உள்ளே எதுவுமே எனக்கு தெரில, எப்படி போகிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு போனவொடனே எத்தோடனே அந்த பட்டனை இதை போயிட்டேன் உள்ளே. அதுக்கப்புறம் கூப்பிட்டு தான் அந்த இதுவெலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போட்டு வந்தேன். மயிலாக வச்சாங்க கையில். ஃபஸ்ட்டு ஓட்டு நான் தளபதி அவருக்கு தான் போடலான்னு நினச்சேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஆனால் அவர் நிற்கல. ஆனால் அவர் அண்ணன் ஒருத்தருக்கு போட்டு வந்துட்டேன். அண்ணனா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும். இந்த ஐடியை முடிச்சுட்டு இருக்கிறேன், வேலையே கிடைக்காமல் உட்காந்துக்கிறேன். 6 வருஷம் ஆச்சு நான் முச்சி வேலையே இல்லாமல் இருக்கிறேன். எதனா ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்மளுக்கும் இருக்கும். எல்லோரும் மாற்றம் வர மாதிரி பண்ணுங்க, அவ்வளோதான். நான் ஒருத்தன் போட்டால் எதுவும் மாற போகிறது இல்லை. எல்லோரும் மாற்றி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே இதுவில் இருக்கக்கூடாது ப்ரோ. மாற்றம் குத்துனே இருந்தால் தான் ப்ரோ. ஒரே இதுவில் வந்தோன்னா அவங்க பண்ணுறதே தான் இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா வேறு எதுனா பண்ணுவாங்களே, புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட் போடுறேன். அதனால் எனக்கு எதுவும் தெரியல. யாராவது நாட்டு மக்களுக்காக செய்யணும், அவ்வளோதான். அதுக்காக மட்டும் தான் நம்ம ஓட்டு போடுறோம். யாராவது வந்தாலும் சரி, ஓகே, அவ்வளோதான். எல்லாருக்கும் நல்லா செஞ்சால் ஓகே. யாராவது சொல்லுங்கள். ஃபஸ்ட் வாட்டி ஓட்டு போடும்போது எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. ஒன்றுமே தெரியாமல் போயிட்டு அங்கே போயிட்டு முழிச்சுன்னு இருந்தேன் பேபேன்ட்டு. அப்புறம் அவங்களே சொன்னாங்க இப்படிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் ஓட்டு போட்டு மை வச்சாங்க. மை வச்சுட்டு ஓட்டு போட்டு வந்துட்டேன். ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப நர்வஸாக இருந்தது. எப்படி போடணும் தெரியல. அங்கே போய் அவங்க சொன்னாங்க, கரெக்டாக போட்டோம். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? முதல்ல கையில் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம வந்து இந்த நாட்டுக்காக நம்ம போடுறோம் அப்படின்ற ஒரு மாதிரி இருந்தது. என்ன படிக்கிறீங்க? ஃபைனல் இயர் பிபிஏ படிக்கிறேன். ஓட்டு போடுற முக்கியத்துவமாக நீங்கள் பார்க்குறீங்க? நம்மளுக்கு வந்து நிறைய செய்வாங்க. நான் வந்து பஸ்லலாம் ஃப்ரீயாக போகிறோம். அதெல்லாம் நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. லைன் தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துச்சு. என் பேர் வந்து ஸ்வாதி. நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். இது வந்து எம்பி எலெக்ஷன்ன்றதுனால நல்ல பர்சன், நல்ல கட்சி, மக்களுக்கெல்லாம் வந்து நல்லது செய்கிறவங்க வந்தால் ஓகே, ஃபைன், ஐ எம் ஹாப்பி. மேடம், இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுல்ல, இது எதற்கான தேர்தலா? எம்எல்ஏ தேர்தல் தானே இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு சோம்பேறித்தனமாக போடாமலாம் இருப்பாங்க. இல்லை, எல்லாரும் போடணும். எல்லாரும் போட்டால் கரெக்டான பீப்புளை தேர்ந்தெடுக்கணும். எல்லாருமே ஓட்டு போடணும். எல்லாருக்குமே ஓட்டு தேவை, முதல் மரியாதைக்காக. ஆனால் சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் தெரியல. நார்மலாக நம்ம கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஓட்டு உரிமை தேவை. அதனால் எல்லாருக்குமே யார் நம்ம முன்னனுபவமாக வராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு சரின்ட்டு தோணணும், அவ்வளோதான். அவங்கள மனசாட்சி இருக்கும்போது ஓட்டு கண்டிப்பாக போடணும் பிரதர். கண்டிப்பாக வந்து ஓட்டு போடணும், அப்போ தான் ஒரு மாற்றம் கிடைக்கும். சர்க்கார் படத்தில் சொல்கிற மாதிரி தான், எல்லாரும் ஓட்டர் ஐடி எடுங்கடா, அந்த மாதிரி தான். நானும் ஓட்டர் ஐடி எடுத்து வந்துக்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. ஓட்டு போட்டிங்களா? ஓட்டு இனிமேல் தான் ப்ரோ போட போகிறோம். ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கூட்டம் அதிகமாக இருக்குது ப்ரோ, அதனால அப்புறம் வந்து போடலான்ட்டு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் வேறு ஸ்கூல் ப்ரோ, சென்ட் பீட்டர் ஸ்கூல் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வந்து? ஆமாம் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சரி ஓட்டு போட்டாங்கன்னா பார்க்குறோம். கண்டிப்பாக ப்ரோ ஒரு மாற்றம் வேணும் ப்ரோ. எந்தமாரி மாற்றம்னா பெட்ரோல் விலைலாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ. பெட்ரோல் விலை ஜாஸ்தி, அப்புறம் எல்லாமே கம்மி பண்ணணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் எப்பவுமே தளபதி தான், ஒரே தலைவன், அவர் தான் வரணும் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து எவ்ரி ஒன் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து எவ்ரி ஒனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நம்ம வந்து நல்ல பர்சனை சூஸ் பண்ணணும், நல்ல ஓட்டு போட்டு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஓட்டு போடணும். எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க. இது நம்ம ஜனநாயக கடமை. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஓட் பண்ணணும். எல்லாரும் போனோம். அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, அது மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த ஓட்டு வந்து ஆட் ஆச்சுன்னா ஜெயிக்கிறது வந்து அடிஷ்னல் இன்புட்டாக இருக்கும். மாற்றம் வேணும்னு தான் கண்டிப்பாக. ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற மாதிரி எதுவும் சிந்திக்கிறீங்களா? இல்லை, இந்த மாற்றமே ஓகே தான். கொஞ்சம் வேறு மாற்றம் வந்தாலும் ஓகே தான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சில விஷயம் வந்து நமக்கு மாறணும். மாறுறதுக்காகவே வந்து ஓட்டு போடாதவங்க வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஓட்டு போடாமல் இருந்தால் அது ரொம்ப தப்பு.
ஏன்னா இப்போ போடுறதுல 20% ஓட்டு தான் நம்மலாம் போடுறோம். இதில் நமக்கு இருக்கிற ஆளுங்க வந்து பீப்புள்ஸ் வந்து 100% இல்லை 90% இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து மொத்தமாக வந்து போட்டால் தான் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். இப்போ மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கிற ஆட்சி முறையை தொடரட்டும்? இல்லை, என்னை பற்றி மாற்றம் வரணும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது பிரதர். ஸோ அதனால் வந்து புதுசாக யாராவது வரணும். நல்ல ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒப்பீனியன் எனக்கு வேறு ஒருத்தவங்க அப்படின்னு இருக்கு, நான் சொல்ல முடியாது. ஆமாம், அதனால் அது மாற்றம் வரணும். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா, அவங்க வழிமுறையில் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. புதுசாக வரவங்க வந்து வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் எத்தனை வருஷமாக ஓட்டு போடுறீங்க? நான் தொடர்ந்து போடுறேன்ப்பா. 87லேருந்து இங்கே வந்ததுலேருந்து நான் போடுறேன்ப்பா. ஃபஸ்ட் டைம் முதல்ல கையில் மை வச்சு ஓட்டு போட்டிருப்பீங்களா, அது எப்படி இருந்துச்சு? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது நான் காலேஜ் படித்து முடித்த உடனே போட்டிருப்பேன்ல, பிடிச்சது அவங்களுக்கு. அப்போ எங்கள் அம்மா அப்பா கூட போனேன். இப்போது பேத்தி கூட வரீங்க? இது என்னோட மருமகன். பேத்தின்ற அளவு பார்த்தீங்களா, வயசாகிடுச்சின்றீங்க. சரி, பரவாயில்ல இருக்கட்டும். நான் என்னோடய கடமையை செய்கிறேன், பலன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிதானே, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து ஓட்டு போடுறேன். முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம செய்துருவோம். ஓகே. இப்போ நீங்கள் நடக்க முடியலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஓட்டு போகிறீங்கல்ல, நிறைய பேர் சின்ன சின்ன பசங்களே ஓட்டு போடாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? என்னத்தை சொல்கிறது, நம்ம அது அவங்களுக்கு அது புரியலன்னா என்ன பார்த்தோம், புரியணும்பா. நானும் அந்த வயசுலேருந்து தான் நான் வந்திருக்கேன், இந்த வயசு வரைக்கும் நான் என் வேலையை செய்கிறேன்ல. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதை செய்யணும். செய்தாங்கன்னா தான் நல்லது, நாட்டுக்கு நல்லது. புரியுதா? நம்மளுடைய கோரிக்கையை எப்போ தான் நம்ம சொல்கிறது? இந்த மாதிரி நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை யாரும் வீண் பண்ணாதீங்கன்றேன். இன்றைக்கி லீவ் தானே, நல்லா தூங்கலாம், எந்திரிக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்புறமா போய் தூங்கலாம். நீ ஃபுல்லாக இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது இப்போது தேர்தல்? சூப்பராக இருக்குதுப்பா. இப்போல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போது என்னை கூட சொன்னாங்க, வீல் சேரில் ஏறிக்கோங்க, உங்களை கொண்டு போய் பூத் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுறேன்னாங்க. வேணாம், என்னை விட முடியாதவங்க வரட்டும், அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுப்போமே. என்னால் முடியுது. அதெல்லாம் எனக்கு தூண் மாதிரி என் மருமகன் கூட இருக்கா. அதனால் அவள் கூட வந்துடுறேன் நான். ஓகேவா? அதெல்லாம் நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது. எப்படி ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக பார்க்குறீங்களா, இல்லை இருக்கிற ஆட்சி முறையை தொடரட்டும் அப்படின்ற மாதிரி? அது சொல்ல மாட்டேன். சுற்றி வளைச்சி கேட்டாலும் பார்க்க. ஆமாம், சொல்ல மாட்டேன். ஏன்னா என் வேலையை நான் செய்கிறேன், என் கடமையை நான் செய்கிறேன். நான் என்ன நினச்சின்னு இருக்கேன்னு ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு அதுக்கு பலன் தருவார். ஓகேவா? சரிதானா? நீங்கள் என்ன தான் வளைச்சி கேட்டாலும் சரி, நான் யாருக்கு இது பண்ணுறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். வரும், நான் நினச்சது நடக்கும். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.